எலான் மஸ்கிற்கு எதிராக கனடா நாட்டில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. ஏன் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலக பெரும் கோடீஸ்வரர் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் பிறந்தவர். அங்கு கட்டாய ராணுவ சேவைக்கு பயந்து கனடாவில் குடியேறினார். மஸ்கின் தாய் மேயி மஸ்க் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அந்நாட்டு குடியுரிமை எளிதாக சாத்தியமானது. பின்னர் அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பயில சென்ற அவர் அந்நாட்டின் குடியுரிமையும் பெற்றார். இந்நிலையில் அண்மை காலமாக கனடா நாட்டையும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஜஸ்டின் ட்ரூடோவை பைத்தியக்காரன் என எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற டிரம்பின் விருப்பத்திற்கு கண்மூடித்தனமான ஆதரவை அளித்து வருகிறார். இக்காரணங்களால் கொதித்தெழுந்த கனடா மக்கள் மஸ்கின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். எழுத்தாளர் கியூலியா ரீட் கனடா நாடாளுமன்றத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். இந்த மனுவில் 2 லட்சம் மக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். கனடா நாட்டிற்கு எதிரான செயல்களில் மஸ்க் ஈடுபடுகிறார் என்றும் அதிக வரி விதிக்கப்படும் என்ற டிரம்பின் மிரட்டலுக்கு அவர் ஆதரவளிப்பதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டிரம்புடன் மஸ்க் இணைந்திருப்பது கனடாவின் இறையாண்மையை அழிக்கும் முயற்சி என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே மஸ்கின் பாஸ்போர்ட்டையும் குடியுரிமையையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என ஜஸ்டின் ட்ரூடோவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குயிலியா ரீடின் மனுவை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள மேலும் 500 பேர் கையெழுத்திட வேண்டும். கனடா நாடாளுமன்றம் மார்ச் 24ஆம் தேதி கூடும்போது இந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்தப்படும் என தெரிகிறது. கனடா நாட்டு சட்டப்படி மோசடிகளில் ஈடுபட்டாலோ குடியுரிமை பெறும்போது வேண்டுமென்றே தகவல்களை மறைத்தாலோ குடியுரிமை ரத்து செய்யப்படும். குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட நபர் அதனை திரும்ப பெற 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்.